இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன். அரங்கமான பொருளானே, இந்த அரங்க நகரிலே நம் எம்பெருமானை தரிசிப்பதை விட்டு எனக்கு பரமபதம் என்னும் வைகுண்டம் அளித்தாலும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டிய சுவை அந்த பரமபத வாசலிலே நான் நுழைய வேண்டாம். பல பல பிறவிகளை எடுத்து பிறந்திறந்து ஏகாதசி நன்னாளிலே உன்னுடன் இந்த பரமபத வாசலை நுழையக்கூடிய ஒரு சுவை இருக்கின்றதே, இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று பிரார்த்தித்தார். அதே போன்று பராசர பட்டர், ரங்கநாதா, எனக்கு தேவலோகத்திலே சொர்க்க போகங்கள் எல்லாம் வேண்டாம். வைகுண்ட லோகத்திலே நித்திய சூரியாக இருந்து உன்னுடைய தரிசனமும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய பரமபத வாசலிலே வருடத்திற்கு ஒரு நாள் உன்னோடு நுழையக்கூடிய பாக்கியமானது எனக்கு கிடைக்க வேண்டும். அதுவும் உன்னால் எனக்கு பற்பல பிறவைகளிலே அளிப்பது சமம் என்று நீ கூறுவாயே. ஆனால் என்னுடைய ஒரே பிரார்த்தனை, ஸ்ரீரங்கத்தினுடைய மண்ணிலே எனக்கு ஒரு நாயாகவாவது ஒரு பிறவியை கொடு என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கின்றார். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் என்று திருவேங்கட மாமலையிலே ஆழ்வார் நாயேன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டருடே என்று பிரார்த்தித்ததை ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே பராசர பட்டர் அரங்கனின் தரிசனத்தை தவிர உலகத்திலே வேறெதுவும் வேண்டாம் என்று பிரார்த்திக்கின்றார். பாவோ நான்யத்ர கச்சதி என்று ராமனுடைய திவ்ய தரிசனத்தை தவிர வேறேதும் எனக்கு வேண்டாம் என்று எவ்வாறு ஆஞ்சநேய பிரபுவானவன் நித்திய சிரஞ்சீவியாக பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நமதராட்சசாத்தகம் என்று ராமாயணத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றாரோ, அப்படிப்பட்ட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆராதித்த எம்பெருமான் அரங்கநாதன். அந்த அரங்கநாதனுடைய ஏகாதசி பெருவிழாவினுடைய தொடர்ச்சியை சற்றே இடைவேளைக்கு பிறகு பக்தர்களே நாம் தொடர்ந்து தரிசிப்போம்.